நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து மார்க்கெட்டை பற்றி அப்டேட் போடுறேன். இனிமேல் முடிஞ்சால் இடையில நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆர்டர் பிளாக்குன்னு நான் சொல்கிறது இந்த ஏரியா தான். 23,822 அதுக்கிட்ட 23,735. மார்க்கெட் 23,900 உடச்சிச்சுன்னா அடுத்து 24,000 தான் போய் நிற்கும். கிட்டத்தட்ட இந்த கத்திரிப்பூ கலரில் நீல கலரில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுப்போம் பார்த்தீங்களா, அதை தாண்டி 24,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 23,630 டு 600 வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே வந்துடும், 23,460க்கு வந்துடும். ஸோ மேலே போச்சுன்னா 24,000 வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கீழே வந்துச்சுன்னா 23,467 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. 600 ஃபஸ்ட்டு டார்கெட்டு 600, 23,600. செகண்ட் டார்கெட்டு 23,460. அது வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டு ஒரு மாதிரி பேட்டர்னில் தான் இயங்கிட்டு இருக்குது. பாருங்கள், காமிக்கிறேன். ஒரு 4 லைன் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதான், அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இடையில அந்த நீல கலர் லைனை உடச்சிட்டு மேலே அந்த கருப்பு கலர் லைன் வரைக்கும் போனால் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அதே நீல கலரில் உடச்சிட்டு கீழே கருப்பு கலர் லைன் வரைக்கும் வந்துட்டு இப்போ மறுபடியும் ரிவர்சல் ஆகிருக்கிறான். மறுபடியும் இதே இந்த கருப்பு லைனுக்கு வரானா பார்ப்போம். அதான் நான் சொன்னேன் 23,464 அப்படிங்கிறது நான் சொன்னேன். அதை உடைச்சானா கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன மாதத்துலேருந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நேற்று ஃபில் பண்ணிட்டா அப்படி புட் சைடில். இனி மேலே கால் சைடு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையுமே நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனால் இந்த பிளாக்குக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். 23,825க்கு மேலே போச்சுன்னா மேலே, 23,737க்கு கீழே வந்துச்சுன்னா கீழே. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.